ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரியான பாம் டிசைன்ஸ் வந்து எப்படி நாம் மேக் பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நல்லா பாக்ஸ் ஷேப்பில் ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் வந்து ஸ்பாஞ்ச் தான் வைக்க போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைனா 5mm பீட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிட்டு சென்டரில் வைக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு இதை இப்படி மடக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை இப்படியே ரவுண்டாக பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இப்படி ஒரு சுற்று, சரியா? இப்படி சுற்றிட்டிங்கன்னா கரெக்டாயிரும். இப்போ இது என்ன கலரோ அதுக்கு ஏற்ற கலரில் நூல் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஸ்கை ப்ளூன்றதால நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். நல்லா அப்படியே சுற்றுங்க. சுற்றிட்டு பூ கட்டுறதுக்கு நீங்கள் பூ கட்ட தெரிஞ்சிச்சுன்னா இப்படி சுற்றுவீங்கல்ல, அதே மாதிரி பூ கட்டுறதுக்கு போடுற லாக் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அது ஒரு 3 லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாகிக்கும். எனக்கு இப்போ தான் 3ஆவது லாக் விழுகுது, இடையில விழுகலை. நெக்ஸ்ட்டு இந்த நூலை கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணும்போது இப்படியே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஸ்பேஸை வந்து நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபைனலி வந்து நம்மளோட அவுட்புட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். உள்ளே இப்படி வச்சுட்டு பேலன்ஸ் ஷேப்பை கட் பண்ணுற மாதிரி இருக்கும்.